நான் வந்து ஒரு கலந்துரையாடல் அடிப்படையில் இது செய்யலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முதல் ஒரு அரை மணி நேரமாவது நான் பேசுகிறேன், இல்லைனா பேச்சாளருக்கு பேச தெரியாது அப்படின்னு எங்கள் ஸ்டூடெண்ட்டை சொல்லிவிடுவாங்க. அதனால் முதல் அரை மணி நேரம் பேசிவிட்டு பிறகு ஒரு உரையாடலுக்கு நம்ம தயாராகலாம். முதல்ல கல்வி சூழல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்வினா என்ன அப்படிங்கிறது அதை விட முக்கியமான ஒரு வினா. இப்போது கல்வினா என்னங்கிற அந்த வினாவுக்கு ஆயிரக்கணக்கான விடைகள் இந்த உலகத்தில் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் தொடக்கம் கன்ஃபியூஷியஸ்லேருந்து சாக்ரட்டிஸ்லேருந்து எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக இதற்கு விளக்கம் அளித்திருக்காங்க. பலருடைய விளக்கங்களையும் தாண்டி இன்றைக்கி ஒரு விளக்கம் வந்து ரொம்ப முதன்மையாக இருக்கிறது. அது என்னென்னா, கல்வி என்பது விடுதலை அப்படிங்கிறது ஒரு விளக்கம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளக்கம். நம்ம மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய அனைத்து தலைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கற்க வேண்டும் என்பது ஒரு பொருளாக இருக்கிறது. இது பெரியார் தொடக்கம் அம்பேத்கர் வரைக்கும் எல்லோரும் வந்து கல்வியினுடைய அந்த ஒரு விடுதலை தன்மையை ரொம்ப வலியுறுத்தி பேசியிருக்காங்க. அதுவும் இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை நிறைந்த நாட்டில் சாதி மதம் போன்ற அந்த தலைகள் வந்து மனிதர்களை ரொம்பவும் பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் கல்விதான் ஒரு விடுதலையை தருகிறது என்கிற அந்த கோணத்தை வந்து சமூக சீர்திருத்தவாதிகள் அத்தனை பேருமே வலியுறுத்தி பேசியிருப்பதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது ஒரு கல்லூரிங்கிறது எப்படி இருக்குது? இப்போ நம்ம வந்து அரசு கல்லூரி இருக்குது, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குது, தனியார் கல்லூரிகள் இருக்குது. இந்த மூணு வெவ்வேறு வகையான சூழல்களில் இயங்கக்கூடிய ஒரு சூழலை வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது ஒரு தனியார் கல்லூரி அப்படின்னு சொன்னால் இந்த அடிப்படை வசதிகளை வந்து நல்லா செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏசி ரூம் இருக்கும், பல வகையான மீட்டிங்ஸ் வந்து நடத்துவாங்க, மிகப்பெரிய அரங்கங்கள் இருக்கும், ஏராளமான வசதிகள் அதுக்குள்ளே வந்து இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பணமும் அதிகமாக கல்வி கட்டணத்தை வசூலிப்பாங்க. அரசு உதவி பெறும் கல்லூரி என்பதில் ஒரு கட்டுமானங்கள் வந்து சுயநிதி கல்லூரி அளவுக்கு இல்லைனா கூட அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். அரசு கல்லூரி அப்படின்னு சொல்லி வருகிற போது ஃபேக்கல்ட்டி நல்லா இருப்பாங்க, நிறைய பிஹெச்டி இந்த மாதிரி படித்தவங்க இருப்பாங்க, ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் இருக்கும். ஆனால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்கிற ஒரு துறையில் நம்முடைய அரசாங்கம் ரொம்ப பெரிய முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு, இந்தியாவில் 27% இருக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 51% தாண்டி இருக்குது. கிட்டத்தட்ட டபுள் போயிருக்கிற ஒரு நிலைமையை வந்து பார்க்குறோம். அதே போல் இப்போ நான் பணியாற்றுகிற மாநில கல்லூரிக்கு ஒரு கடந்த 4 வருடத்தில் நான் பல மேடைகளில் சொன்னது போல் கிட்டத்தட்ட ஒரு 85 கோடி ரூபாய்க்கு மேலே அரசாங்கத்தினுடைய நிதி உள்ளே வந்திருக்கிறத வந்து பார்க்குறோம். ஒரு கேன்டீன் ஒரு 78 லட்சத்தில், ஒரு கலைஞர் ஆடிட்டோரியம் 63 கோடியில், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஹாஸ்டல் ஒரு 21 கோடியில், இப்படி பல வகையான நவீன கட்டமைப்பு வசதிகள் அரசு கல்லூரிகளை நோக்கி வருகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்போது ஒரு கல்வி சூழலில் பல வகையான மாணவர்கள் வருகிறாங்க. இப்போ நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். இப்போ ஒரு மாநில கல்லூரியில் நல்ல பணம் உள்ள குடும்பத்திலேருந்து வர மாணவர்களும் இருக்காங்க, ரொம்ப குறைவான பேர். அதே நேரத்தில் ரொம்ப பொருளாதார பின்னணியே இல்லாத தமிழ்நாட்டினுடைய ரொம்ப உள் கிராமங்களிலிருந்து, ஒரு நாகர்கோயிலிருந்து, ராமேஸ்வரத்திலிருந்து, வடலூர்லேருந்து, சிதம்பரத்திலிருந்து, இப்படி கள்ளக்குறிச்சியிலேருந்து, திண்டிவனத்திலிருந்து இப்படி வரக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. அதில் நிறைய முதல் தலைமுறை மாணவர்கள் வந்து இருப்பதை வந்து பார்க்குறோம். நம்முடைய அந்த புதுமை பெண் திட்டத்தில் முதல்ல 100 பேர் படிக்கிறாங்க மாநில கல்லூரியில்னா 25 பெண்கள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க 2021 நான் வருவதற்கு முன்பு. இப்போ நம்ம வந்து ஒரு 4 வருடத்தில்
இந்த புதுமை பெண் திட்டம் வந்த பிறகு கிட்டத்தட்ட 42 மாணவிகள் இப்போ படிக்கிறாங்க. 100 பேர் படிக்கிறாங்கன்னா 58 மாணவர்கள் படிக்கிறாங்க, 42 பேர் பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம். ஒரு 17% வந்து இன்க்ரீஸ் வந்திருக்கிறது இந்த புதுமை பெண் திட்டத்தினால. இப்போது இந்த மாதிரி ஒரு கல்வி சூழலுக்குள்ள நாம் வருகிற போது நாம் எப்படி நம்மை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆன்டி ரேகிங், அது மாதிரி ஆன்டி ட்ரக்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி பல வகையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கமிட்டிகள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரிகள் வந்து மாணவர்களை கண்காணிப்பது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்குள்ள ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பதும் ஒரு மிக முக்கியமான அம்சமாக இதோட தொடர்பு பட்டு இருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். இந்த கல்வி சூழலுக்குள்ளே நம்ம வந்த உடனேயே நம்முடைய திறமை எது அப்படின்னு நம்ம அடையாளம் படுத்தி கொள்ளணும். இப்போ எங்கள் மாணவரே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்போ சரண்ராஜ் அப்படின்னு. அவருக்கு ஒரு திறமை இருக்குது. யாரை பார்த்தாலும் டக்குன்னு வரைஞ்சிருவார். இப்போ டெப்டி சிஎம் வந்தார், அவரை வரைஞ்சி ஒரு படம் கொடுத்தார். சிஎம் வந்தார், அவரை வரைஞ்சார் ஒரு படம். இப்போது இவர் வந்து அந்த தம்பி சரண்ராஜ், இவர் வந்து பொறியியலில் சேர்ந்துட்டு அது பிடிக்காமல் நான் பொறியியல் படிக்க மாட்டேன்னு சொல்லி செகண்ட் இயரில் அதை கேன்சல் பண்ணிவிட்டு தமிழில் வந்து சேர்றாரு. இப்போ இது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கிறுக்குகள்னு நம்ம சொல்ல வேண்டியது தான், சரியா? எல்லாரும் பொறியியலில் போய் சேர்கிற நேரத்தில் இந்த பையன் வந்து என்கிட்ட பிரின்சிபல் ரூமில் வந்து இருந்தபோது நான் அதான் சொன்னேன், நல்லா யோசிச்சுக்கோ, நானே தமிழ் படித்தவன் தான், சரியா? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, நாங்கள் தமிழ் படித்தோம். அந்த காலத்தில் வேறு எதுவும் நாங்கள் படிக்க முடியாது, கிராமத்துலேருந்து வந்தோம். உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நீ அதை வந்து நல்லா யோசிச்சுட்டு வான்னு சொன்னால் அவன் பிடிவாதமாக இல்லை நான் தமிழ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்னுடைய திறமைகளால் என்ன டெய்லி வியக்க வைத்து கொண்டு இருக்கிறான். இப்போது அவனுக்கு வந்து ஓவிய திறமை இருக்குன்னு அப்போ அவன் சொல்கிற போது எனக்கு தெரியாது. அப்போது இந்த மாதிரி தனித்திறமை கொண்ட மாணவர்கள் தங்களுடைய தனித்திறன்களை வளர்த்து கொள்வதற்கான வழிகளை இந்த கல்லூரி சூழலில் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கல்லூரிக்குள்ளே வந்த உடனேயே ஒரு குரூப் என்ன பண்ணோம், கேன்டீனுக்கு போவது, சாப்பிடுவது, சினிமா பார்ப்பது, பீச்சுக்கு போகிறது, நல்லா சென்னையை வந்து சுற்றுவது, அப்புறம் கடலை போடுவது, இப்படி பல்வேறு விஷயங்களில் நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விடுவார்கள். அதிலும் கிராம சூழல்லேருந்து வருகிற மாணவர்கள் இதையெல்லாம் ஒரு சென்னைக்கு வருகிற போது இதெல்லாம் புதிதாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய பள்ளி பருவத்திலேயோ கிராமத்திலேயோ நடக்காத பல விஷயங்களை வந்து இங்கே பார்க்குறாங்க. இப்போ ஒரு பெண்ணோட பேசுகிறதே வந்து இல்லாத ஒரு பையன் 18 வயசு வரைக்கும் அவங்க கிராமத்தில் இருக்கிற போது அவ்வளோ கட்டுப்பட்டியாக வளர்ந்துருக்கிறான். அவன் வந்து ஒரு மாணவி ஒரு ஆண்கள் பள்ளியில் படிச்சுட்டு அவன் வந்திருப்பான். இங்கே பிரசிடென்சி மாதிரி வந்தால் ஒரே ஜேன்னு கூட்டமாக இருக்குதுங்க. இதில் எப்படி தன்னை பொருத்தி கொள்வது என்று அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. நம்ம கல்வி சூழல்னா இதை தான் நம்ம மெயின்படுத்துகிறோம். இப்போ அதே மாதிரி ஆங்கிலம் வரல, ஒரு பையனுக்கு ஆங்கிலம் வரமாட்டேங்குது. இங்கே சென்னை நகரத்து கல்லூரியில் வந்தால் அறகுறையாக ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கூட தாங்கள் வந்து மெத்த படித்த மேதாவிகள் போல் ஆங்கிலத்தில் உரையாடுகிற ஒரு பழக்கத்தை வந்து பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை மாணவர்களிடத்தில் உருவாக்குவதை பார்க்குறோம். அதே போல் என்னுடைய நிறம் வந்து கருப்பாக இருக்குது, நிறைய பெண்கள் என்கிட்ட பேசலை, அல்லது நிறைய பெண்கள் பேசுகிறாங்க அவனை பார்த்து, இப்படி பல வகையான உளவியல் சிக்கல்கள் ஒரு கல்வி சூழலுக்குள்ள நாம் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி இதெல்லாம் வந்து சேர்கின்றன. அதுவும் இந்தியா போன்ற ஒரு வளர்முக நாடுகளில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. இப்போ மேலை நாடுகளில் எல்லாரும் கார் வச்சுருப்பான், எல்லாரும் ஒரு பெரிய குடும்பங்கள்லேருந்து வந்து பணம் கட்டி படிப்பான். ஆக்ஸ்போர்டில் போய் படிக்கிறான்னா 5 லட்சம் 10 லட்சம் கட்டி படிக்கிறான். அந்த மாணவர்களுக்குள்ள ஒரு வகையான பொருளாதார சூழல் இருக்கிறது. ஆனால் நமக்கு வந்து அப்படி இல்லை, அங்கேயும் நிறபேதங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் கம்பேரிட்டிவாக பார்க்குற போது நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இப்போ இதில் அது இந்த தலைப்பு பாருங்கள், ரொம்ப அழகான தலைப்பாக மாறுது. நம்ம அதை பற்றி யோசிக்க ஒரு கல்வி சூழலுக்குள் தங்களை செம்மையாக மாணவர்கள் தகவமைத்துக் கொள்வது எப்படி, நம்ம எப்படி நாம் உருவாக்கி கொள்கிறோம் என்பது தான் தகவமைத்துக் கொள்கிறது. அப்போது அந்த பையன் வந்து பொறியியலில் போய் சேர்ந்துட்டு அவன் ஏதோ 2 வருஷம் போகிறான். அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், நான் கூட அப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் தான் போனேன். நான் வந்து 78% எடுத்தேன். நான் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸில். என்னுடைய குடும்பத்தினுடைய ஆசை என்னவாக இருந்ததுன்னா, எம்ஐடின்னு இருக்குது, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. எங்கள் குடும்பத்தில் ஒரு 3-4 பேர் அதில் படித்து மிகப்பெரிய இடங்களுக்கு போயிருக்காங்க. இந்தியா முழுக்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க, பெரிய பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அதனால் நீனும் எம்ஐடியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க.
நான் மொத்தம் 7 பாடம் இருக்குது கணிதத்தில், நான் 4 சென்டம் எடுத்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த எம்ஐடிக்குள்ளே போனால் என்னுடைய குடும்பத்து உறவினர்கள் போல டாப் லெவலில் நான் வருவேனா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம பாஸ் பண்ணிடலாம், ஒரு 80% எடுக்கலாம், இருந்தாலும் மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் திடீர்னு தமிழுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணேன். அப்போது சரண்ராஜா சொன்னப்போ அதுதான் என்னையும் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்திலே சொன்னாங்க, ஒரு கிறுக்கு பாரு இப்படி போய் மாற்றுறான் சப்ஜெக்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து யூஜிசி ஜேஆர்எஃப் எழுதினேன். அந்த காலத்தில் 2500 ரூபா ஜேஆர்எஃப்ங்கிறது, இன்றைக்கி வந்து 35,000 ரூபாய் கிடைக்குது. செகண்ட் எம்ஏ தமிழ் இலக்கியம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட் எம்ஏ செகண்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனேயே அதில் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு மாதம் ஒரு 5 வருடத்துக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு 2500 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு டிஆர்பி எக்ஸாம் 96 வந்தது. அதனால நான் வேறு எங்கேயுமே நான் வேலைக்கு போகல. 24 வயசில் நான் அரசு கல்லூரியில் பேராசிரியராக வந்துட்டேன். அதனால தான் நான் வந்து 50 வயசை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சென்னை மாநில கல்லூரிக்கு முதல்வராக 2021 வர முடிந்தது, இந்த சீனியாரிட்டி அடிப்படையில். அப்போது எனக்கு வந்து இப்போது நான் ஒரு சுவிட்ச் ஓவர் பண்ணது என்பது எனக்கு நல்ல சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோட படித்தவங்கெல்லாம் பல பேர் எம்ஐடிக்கு போனவங்க, அவங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அவங்க ஏதோ ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு யூபிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அந்த அலுவலகத்தை தாண்டி அவங்களுக்கு பேரோ புகழோ இல்லாத ஒரு நிலைமையை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது நமக்கு எது வரும் அதை அடுத்தவங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சுய முன்னேற்ற ஆட்களோ, இந்த சிவசக்தி அம்சா மாதிரி ஆளுங்களோ, மனுஷபுத்திரனோ சொல்லி கொடுத்தலாம் ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? சொல்லி கொடுக்குற பாடம் வந்து என்ன சொல்லுவாங்க, கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற பாடமும் ரொம்ப நாளைக்கு வராது. நமக்கே தெரியும், அடுத்தவங்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மனசுக்கு தெரியும் நாம் செய்கிறது சரியா தவறா, ஒரு சிறந்த பாதையில் நம்ம போய் கொண்டு இருக்கோமா இல்லையான்னு. இப்போ முதல் பாயிண்ட்டே அதுதான், உங்கள் மனசை நீங்களே கேட்டுக்கொள்ளணும். ஆனால் நம்ம பெரும்பாலும் 100க்கு 90 பேர் உலகத்தில் எப்படின்னா ஹிப்போக்ரட்ஸு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறவங்க, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கிறாங்க, ஹிப்போக்ரட்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்களே ஏமாற்றிக்குவாங்க. சரியா? யாராவது ஒருத்தர் இப்போ நான் வரேன், ஏதோ ஒன்று ஒரு புகழ்ச்சியான ஒரு சொல்ல இப்போ சரண்ராஜோட வந்து சொல்கிறான், சார் என்ன சார் நல்லா சட்டை போட்டு வந்திருக்கீங்க, பார்த்தா 30 வயசு மாதிரி தெரியுதுன்னா, நமக்கு நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் சரண்ராஜ் வந்து சொன்ன உடனே உண்மையாகவே நான் 30 வயசு உள்ளவன் தான் அப்படின்னு நானே நம்பினா எப்படி? அப்படித்தான் உலகத்தில் பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள். அவங்க நல்ல இனிமையான விஷயங்களை தான் காதில் கேட்க விரும்புகிறாங்களே தவிர பொய்களைத்தான் விரும்புகிறார்களே தவிர உண்மையை யாரும் விரும்பலை. உண்மையை அக்செப்ட் பண்ணிட்டாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நமக்கு வந்துடும். நமக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாதை திறக்கும். அப்படி இல்லாமல் நாமளே வந்து பொய்யாக ஒன்றை நம்பிக்கொண்டு அதன் பின்னாலேயே போய் கொண்டிருந்தா பல வருடங்கள் வாழ்க்கையில் வீணாகிவிடும் என்பதை நம்ம பார்க்குறோம். நான் வழக்கமாக ஒரு கதை எல்லா இதுலேயும் சொல்லுவேன், 1000 முறைக்கு மேலே அதை சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த கதையை விட ஒரு சிறந்த கதை எனக்கு கிடைக்கல. அதனால அதை நான் திரும்பியும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்கிறேன் அதையே. இப்போ அசோகமித்திரன்கிற ஒரு எழுத்தாளர் ரிக்ஷான்னு ஒரு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு அப்பா வந்து தன்னோட பையனுக்கு ரிக்ஷான்னு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்குறார். இவர் சொல்கிறாரு ரீன்னு சொல்கிறாரு, அப்பா குழந்தையும் ரீன்னு சொல்லுது. எங்கள் ரிக்கு சொல்லு, குழந்தையும் ரிக்கு. எங்கள் ஷா சொல்லு, குழந்தையும் ஷா. ரிக்ஷான்னு சொல்லு, குழந்தை சொல்லுது ரிஷ்கா. உடனே ஒரு மாத்திரார், ரிஷ் சொல்லு ரிஷ், கா சொல்லு கா, இஷ்கா சொல்லு இஷ்கா. எங்கள் ரிக்ஷா சொல்லு, குழந்தை ரிஷ்கா. 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த போராட்டம் நடக்குது. மேக்ஸில் வந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. எத்தனை சாத்தியமான வழிகள் இருக்கிறதோ அத்தனை சாத்தியமான வழிகள்லையும் அந்த ரிக்ஷாங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்பா ட்ரை பண்ணுறாரு. குழந்தை வந்து ரிஷ்கான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒரு 3/4 மணி நேரம் கழித்து மனைவி வந்து மார்க்கெட்லேருந்து வந்தவ வந்து உள்ளே வந்துட்டு அப்பா வந்து இவர் கேட்குறாரு, என்ன கொடையை எடுத்துகிட்டு போனிய, நீ கொடையை விட்டுட்டு வந்துட்டியா மார்க்கெட்லங்கிறாரு. ஐயோ ஆமாம் இல்லை, கொடையை விட்டு வந்துட்டேனேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் தான் வந்திருக்கா. இவன் சொல்கிறா, அந்த ரிஷ்காக்காரனை அப்படியே நிறுத்தி வைங்க அப்படின்னு. யார்? அப்பா சொல்கிறார். இப்போது அந்த ரிஷ்காக்காரனை நான் நிறுத்தி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம், நீ போய் மார்க்கெட்டில் போய் கொடையை எடுத்துகிட்டு வந்துரு
இப்போ என்ன நடந்தது, 1 மணி நேரமாக அப்பா வந்து குழந்தைய ரிக்ஷான்னு சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதே நேரத்தில் அந்த கதையோட அற்புதம் என்னென்னா, அந்த குழந்தையும் 1 மணி நேரம் ட்ரை பண்ணியிருக்கு இவரை ரிஷ்கான்னு சொல்கிறதுக்கு. குழந்தை என்ன நினைக்குதுன்னா ரிஷ்கா தான் கரெக்டுன்னு நினைக்குது அதோடைய லாங்குவேஜில். இப்போது குழந்தை மாறல, அப்பா மாறிட்டார். இப்போ இதுதான் உலகத்தில் உள்ள, நான் இது அசோமித்திரன் சொல்கிறது இல்லை, நான் சொல்கிறேன், உலகத்தில் எல்லா கல்வி நிலையங்களிலும் இதுதான் நடக்கிறது. ஆசிரியர்கள் ஏதோ ஒன்றை நினைத்து ஒரு பாடத்தை வகுப்பறையில் நடத்துகிறாங்க, மாணவர்கள் வேறு ஒன்றாக அதை புரிந்து கொள்கிறார்கள். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கம்யூனிகேஷன் கேப், இது வந்து உடைபடாத வரைக்கும் எப்படி யார் கற்றுக்கொள்வாங்க? 1 மணி நேரம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமலேயே ஒரு வகுப்பறையில் உட்காந்துருந்தா அவன் ஃபோனை தான் நோண்டுவான். வேறு ஏதாவது பண்ணலாமா, வேறு எது சுவாரஸ்யமாக இருக்குதோ அதை நோக்கி தான் அவனுடைய மனம் செல்லும். அப்போது அடிப்படையை வந்து நாம் எப்படி சரி செய்து கொள்வது என்பதை வந்து ஆசிரியரும் கற்றுக்கணும், மாணவர்களும் கற்றுக்கொள்ளணும். என்கிட்ட இப்போ நிறைய நான் படிச்சிருக்கலாம், இருந்தாலும் மாணவர்களிடத்தில் போய் பேசுகிற போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அவங்களுடைய முகங்களில் ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா நம்ம பேசுகிறத நிறுத்திட்டு வேறு ஏதாவது ஒரு கேள்வி பதிலுக்கோ மற்றதுக்கோ போனாதான் அந்த விஷயம் அவங்களுக்கு போய் தெளிவாக புரியும். அப்போ அந்த அடிப்படையில் தான் கல்வியே வந்து ஆர்வம் ஊட்டுவதாக இருக்கணும். கல்வி என்பது ஆர்வம் இல்லை, போர் அடிக்குதுன்னு சொன்னாலே அதுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா பயங்கர விறுவிறுப்பான கிரிக்கெட் மேட்சாக இருந்ததுன்னு வச்சுங்க, கடைசி பால் வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கான், காப்பியை சாப்பிட்டுக்கிட்டு மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஸ்க்ரீனை விட்டு கண்ணு விலகிறது இல்லை. அதே மாதிரி ஒரு சினிமா, ஒரு விஜய் சினிமாவோ அஜித் சினிமாவோ வந்ததுன்னா இளைஞர்கள் அப்படியே உட்காந்துருக்கிறான். 2.5 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. அதே போல தான் வகுப்பறைகளும் ஆக்கப்பட வேண்டும். அப்படி ஆக்கினால்தான் மாணவர்கள் கல்வியை நோக்கி மிகுந்த ஆர்வத்தோடு வருவார்கள். அப்படி பெரிய பேராசிரியர்கள் அப்படி வந்து நடத்தியிருக்காங்க பாடத்தை. ஒரு வரலாறு நடத்துகிறவங்க, ஒரு மேக்ஸ் நடத்துகிறவங்க, அப்படி நடத்தி தான் ஒரு சீனிவாச ராமானுஜனோ ஒரு சிவி ராமனோ அப்படி உருவாக முடிந்திருக்கிறது. இப்போ மாநில கல்லூரியில் சிவி ராமன் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற போது மாணவராக இருக்கார், பணியாற்ற கூட இல்லை, 1903 அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற போது அப்போ பிரின்சிபலாக இருந்த ஒருத்தர் இவருடைய ஆய்வுகளுக்கு பயன்படுவதற்காக ஆக்ஸ்போர்டில் ஒரு மெஷின் இருக்குது, ஸ்பெக்ட்ரோ போட்டோமீட்டர்னு அதுக்கு பேர். அதை கப்பலில் ஏற்றி அவரே சொந்த பணத்தை கட்டி அந்த ஸ்பெக்ட்ரோ போட்டோமீட்டரை வாங்கி இந்த பிசிக்ஸ் லேபில் வைக்கிறார். அதில் ராமன் தன்னுடைய ஆராய்ச்சிகளை தொடங்குகிறார். அதுக்கு பிறகு 20 வருஷம் கழித்து அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. ஆனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு ராமனுடைய வாழ்க்கையில். ஒரு கல்லூரி முதல்வர் தனக்காக ஒரு ஸ்பெக்ட்ரோ போட்டோமீட்டரை இங்கிலாந்துலேருந்து வரவழைக்கிறார்னா அப்போ என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அந்த விஷயத்தை நான் தக்க வைத்து கொண்டு அதை தகவமைத்து கொண்டு நான் இந்த இயற்பியலில் எவ்வளவு உச்சத்துக்கு செல்ல முடியுமோ அவ்வளவு உச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை அவர் அங்கேருந்து பெறுகிறார். அப்போது அந்த மாதிரி ஒரு உறவாக இந்த பல்கலைக்கழகங்களில், இந்த கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர் உறவு என்பது மாற வேண்டும். நம்ம குடும்பத்தை தாண்டி ஆசிரியரோடு கல்வி நிலையங்களில், வகுப்பறைகளில் நாம் கொள்ளக்கூடிய அந்த உறவு தான் நம்மை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்கிறது. அதே போல் பல வகையான மாணவர்கள் வருகிற போது சில பேர் கருத்தரங்குகள் நடத்துறதுல ஆர்வமாக இருப்பாங்க, சில பேருக்கு பாடுறது பிடிக்கும், சில பேருக்கு நடனம் ஆடுவது பிடிக்கும், சிலருக்கு வந்து செஸ்ஸில் வந்து ஈடுபாடு இருக்கும், சிலருக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிடிக்கும். இப்படி பல வகையான ஒரு கலவையான சூழல் ஒவ்வொரு கல்விக்கூடத்திலையும் இருக்குது. இவ்வளவு பேரும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு கல்வி நிறுவனம் கொண்டிருக்க வேண்டும். இப்போ நான் இப்போ சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படித்தேன். இப்போ நாங்கள் படித்த காலத்திலே என்ன சொல்லுவாங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை கிறிஸ்துவ கல்லூரி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ போய் திரும்பி போய் பார்த்தா, சரி நம்ம காலத்துலலாம் எப்படி இருந்தது, இப்போ ரொம்ப ஸ்டாண்டர்ட் டவுன் ஆகிடுச்சே அப்படின்னு வந்து இப்போ கிறிஸ்டின் காலேஜில் பற்றி நான் சொல்கிறேன். இப்போது இது என்னன்னா, காலம் செல்ல செல்ல இன்னும் வளர்ச்சியை அடைந்ததுக்கு ஒரு நிறுவனம் அடைந்திருக்குது அப்படிங்கிற பேரை அது பெறணுமே தவிர, அல்லோ அந்த காலத்தில் நல்லா இருந்தது, அதுக்கு முன்னாடி காலத்தில் நல்லா இருந்தது அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலானவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த அமைப்பிலிருந்து நாம் புதிதாக கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இருக்காது. ஒரு இடத்துக்கு போனோம்னா புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கணும். இப்போ நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய அனுபவமும் என்னுடைய அனுபவமும் அடுத்த 1 மணி நேரம் கழித்து 3:10க்கு கொஞ்சமாவது மாறி இருக்கணும். அப்படி மாறாமல் இருந்ததுன்னா அப்புறம் இந்த கூட்டமே ஒரு பயனற்றதாக மாறிவிடும். அதை தான் இப்போது சாக்ரட்டிஸ் போடுறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா,
கேள்வி பதில் தான். இப்போ சாக்ரட்டிஸ் வந்து ஒரு பிளாட்டோவை உருவாக்குறாரு, ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்குறார். இவங்கெல்லாம் இணைந்து தான் ஒரு அலெக்சாண்டரே உருவாகிறான் அந்த நாட்டில். இப்போ சாக்ரட்டிஸினுடைய அந்த வழிமுறையை வந்து பார்த்தீங்கன்னா, எதை சொன்னாலும் அவர் ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்வியிலிருந்து அடுத்த இடத்திற்கு நாம் எப்படி போக முடியும்? இப்போ அவரை வந்து கேட்குற போது, உங்களை வந்து ஒரு மாபெரும் அறிவாளின்னு சொல்கிறாங்களே, அவ்வளவு பெரிய அறிவாளியாக இந்த உலகத்தில் கொண்டாடப்படுவதற்கு உங்களிடத்தில் என்ன தனித்தன்மை இருக்கிறது என்று கேட்கிற போது சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு பதில் உலகம் இன்றைக்கும் வந்து சிந்திக்கிற ஒரு பதிலாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாரு. ஐ டோன்ட் நோ எனிதிங், தட் இஸ் த ஒன்லி திங் ஐ ஹாவ் நோன் ஃபுல்லி வெல் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்கிற போது நம்ம திருவள்ளுவர்கிட்ட இருக்காது. அரிதொரும் அரிதொரும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு சொல்கிறார். அறிந்து கொள்கிற போதெல்லாம் எவன் ஒருவன் அறியாமையே அடைகிறானோ அவனுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னா அதுக்கு மேலே அவனுக்கு வளர்ச்சி நின்று போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கேள்வி பதில் மூலமாக அறிவை வளர்த்து கொள்வது என்பது ஒரு முறை. அப்புறம் இன்றைக்கி உலகம் பல்வேறு வாய்ப்புகளை கொட்டி வைத்திருக்கிறது. இப்போ ஒரு விசிலடிச்சாம்பட்டியிலேருந்து வரக்கூடிய ஒருத்தன் சான் பிரான்சிஸ்கோவில் போய் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தலைமை செயல் அதிகாரியாக மாறிடலாம். அதுக்கான வாய்ப்புகளை இன்றைக்கு உலகம் திறந்து வைத்திருக்கிறது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு கிடையாது. இது இணையம் வழியாக, கூகுள் வழியாக, விமான பயணங்கள் வழியாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போது நாம் உள்ளூர்லேயே வந்து கும்மி அடிக்கணும் அப்படின்னு பார்க்க அவசியம் இல்லை. இப்போ நேற்று என்கிட்ட ஒருத்தர் வந்தார், அவருடைய பையன் ஒருத்தன், அவன் வந்து ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணிட்டான், அவன் பிஹெச்டி பண்ணணும்னு விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நான் என்கிட்ட ஒரு 6 இடம் தான் இருக்குது, எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, யாராவது சப்மிட் பண்ணால் நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நானும் எங்கள் மனைவியும் அம்மையார் குப்பம்னு ஒரு ஊர் திருத்தணி பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து வந்தார். இங்கேயே தான் பிறந்தோம், இங்கேயே தான் வளர்ந்தோம், இங்கேயே தான் படித்தோம், இங்கேயே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்கள் பையனும் அப்படியே தான் இது வரைக்கும் இந்த ஊர்லேயே வளர்க்குறாங்கிறார். இப்போது இந்த மாதிரி இருக்கிறதுல பல நன்மைகள் பழைய தலைமுறையில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இவன் ஏன் வந்து ஜேஎன்யூக்கு போகக்கூடாது? நான் அவர்கிட்ட அதான் கேட்குறேன். இவன் ஏன் கேரளா பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடாது? இவன் நாளைக்கு ஏன் ஆக்ஸ்போர்டுக்கு போகக்கூடாது? இந்த மாதிரி கேள்விகளை அந்த பையனே கேட்டுக்கொண்டு, அப்பாவும் அம்மாவும் அம்மையார் குப்பத்தில் நல்லா செட்டில் ஆகிருக்காங்க, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பையனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்க முடியும்னு சொன்னால், இந்த வயசில் இவன் போகாமல் எந்த வயசில் அவன் போவான்? ஒரு 15லிருந்து 30 வயசு வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பார்க்கணும். சரியா? எதுவும் தப்பு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உலகத்தில். அதை வந்து செய்து பார்க்கணும் நம்ம. இப்போ ஒரு கல்லூரி சூழலில் மனுஷபுத்திரன் கேட்பார்னு நினைக்கிறேன், அதனால் சொல்கிறேன். மனுஷபுத்திரன் போன்ற கவிஞர்கள், காதலர்கள், கலைஞர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு குரூப்பு, அவங்க வந்து ரோமியோஸ் ஆஃப் த காலேஜ். அவங்களையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு இலைப்பாறல்கள், ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நமக்கு வந்து வாழ்க்கையில் மீட்டு கொடுக்குது. இப்போ தொடர்ந்து அதிலேயே போனால் அவங்க வாழ்க்கையும் அழிந்துடும். அப்படி இல்லாமல் அதுலேயும் நம்ம ஒரு சின்ன கால் படிச்சுக்கணும். ஒரு கவிதைனா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும், ஒரு பாட்டுனா என்னன்னு பார்த்துக்கணும், ஒரு கிரிக்கெட்னா என்னன்னு பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய படிப்பிலையும் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி பன்முக திறமைகள் திறந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த உலகம் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ அந்த பொண்ணு வந்து எக்கனாமிக்ஸ் படிக்குது, இது ஏன் ஜேஎன்யூக்கு போகக்கூடாது? இப்போ அம்பேத்கர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் அவருடைய பிஹெச்டியை முடித்தார் இல்லையா எக்கனாமிக்ஸில்? கால் மார்க்ஸ் போய் இங்கிலாண்டில் போய் முடித்தார் இல்லையா? அது மாதிரி ஏன் அம்சா போகக்கூடாது, சிவசக்தி போகக்கூடாது? இந்த இலக்கிய கூட்டத்தை நடத்தியே வாழ்க்கையை வீணடிச்சிடணுமா? அதுக்கான அடுத்த வாய்ப்புகளை நாம் தொடர்ந்து சிந்தித்தோம்னு சொன்னால் நாம் வளர்ந்து கொண்டே செல்லலாம். ஆனால் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு போதும் என்று நினைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை வந்து சுருங்கிவிடும். அந்த சுருக்கம் வந்து ஒரு 35-40 வயசுக்கு மேலே வந்தால் கூட பரவாயில்லை, வேறு வழி இல்லை அது. ஆனால் 30 வயதுக்கு முன்பே அந்த தோல்வியை, அந்த சுருக்கத்தை நாம் ஒப்புக்கொள்ளக்கூடாது. நமக்கு முன்பு விரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு மாணவன், ஒரு இளம் தலைமுறை மாணவி வந்து இன்னைக்கு யோசிக்க வேண்டும். நான் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் என்ன படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த நாட்டில் நான் போய் வேலை பார்க்க வேண்டும், எந்த ஊரில் வந்து நான் வீடு கட்டணும், இப்படி
பல வகையான ஒரு கனவுகளை, அப்துல் கலாம் சொல்கிற மாதிரியான கனவுகள் ஒன்று, இன்னொன்று நமக்கே நம்பிக்கை தருகிற கனவுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதில். அப்படி வளர்த்து கொண்டு, இப்போ பாரதியார் சொல்கிறாரு, அறிவு யாவையும் பயிற்சியால் வென்றுங்கிறார். வேறு எதுவுமே கிடையாது. யாரும் பயிற்சி செய்தால் எதுவாக வேண்டுமானாலும் யாரும் ஆக முடியும். ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங், அதுதான். ஓவியம் வரையணுமா, தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 வருஷம் வரைஞ்சா ஒரு சிறந்த ஓவியன் ஆகிடலாம். கவிதை, இப்போ மனுஷபுத்திரன் 50 வருஷமாக கவிதை எழுதுகிறார். சரியா? ஒருத்தர் 50 வருடமாக கவிதை எழுதுகிற போது அந்த துறையில் இன்னைக்கு அவருக்கு உள்ள பேரை அவர் அடைய முடியும். நான் ஒரு 5 வருஷம் கவிதை எழுதிட்டு அப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கு நான் போயிட்டேன்னா அந்த பேர் எப்படி நமக்கு கிடைக்கும்? அந்த உச்சத்தை நாம் அடைய முடியாமல் போய்விடும். அதனால பழைய காலத்தில் சொன்னது தான், செய்வன திருந்தச் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தொட்டோம்னா அதனுடைய அடிமுடியை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து நமக்கு அது வருமா வராதா என்பதை தெரிந்து கொண்டு தொடர்ச்சியாக ஒன்றை செய்ய வேண்டும். யாருமே எந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சால் வெற்றி தான் வரும், தோல்வியே வராது. கோலி சோடா விற்கிறவன்லேருந்து, ஹோட்டல் வைக்கிறவன்லேருந்து, மைசூர் பாக்கு விற்கிறவன்லேருந்து, நம்ம இப்போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸுங்கிறோம். என்ன கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எப்படி இவ்வளோ பெரிய நிறுவனம் வாழ்ந்தது? அதை நான் இப்படி சொன்னால் எப்படி இருக்குது? அது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னால் அப்படி இருக்குது. மைசூர் பாக்கு விற்றாங்கன்னா எப்படி இருக்குது? மைசூர் பாக்கு விற்று இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார். இன்னொருத்தர் ஏதோ ஒரு சில்க் கடை பேர் வச்சிங்க நீங்கள், அவர் என்ன பண்ணார்? புடவை விற்றார். வேறு என்ன பண்ணார்? 50 வருஷமாக ஒருத்தர் புடவை விற்றார். அவர் தமிழ்நாட்டினுடைய பெரும் கோடீஸ்வரர்களில் ஒருத்தராக வந்துட்டார். அப்போது பாரதியார் சொன்ன மாதிரி சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம். பெருக்கிறது கூட நல்லா பெருக்க தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரோடில் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், மிகப்பெரிய நிறுவனங்களில் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், அதன் மூலமாகவும் நாம் பெரும் பணத்தை சம்பாதிக்கலாம். அப்போது ஒரு விஷயத்தை செம்மையாக செய்வது, இவங்க போட்டிருக்காங்க செம்மையாக செய்வது, தொடர்ந்து செய்வது, அந்த ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டாலே வெற்றி என்பது எளிதாக நமக்கு வசமாகிற தன்மையை பார்க்கிறோம். அப்புறம் நான் இன்னொரு பெர்னாட் ஷாவை பற்றி ஒரு கதை, அதையும் நான் அடிக்கடி பல கூட்டங்களில் சொல்வது உண்டு. அதாவது பெர்னாட் ஷாவுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. எல்லா உலகத்து செய்தித்தாள்கள்லையும் அவருடைய படம் வந்துடுது, முதல் பேஜில் இடம்பெற்றுறார். மறுநாள் பேப்பர் விழுது, எடுத்து பார்த்தா பெர்னாட் ஷா படம் தான் இருக்குது. என்னன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட நோபல் பரிசை பெர்னாட் ஷா ஏற்க மறுத்து விட்டார். 3வது நாளும் பெர்னாட் ஷா தான் டாப் நியூஸ். இப்போ என்ன, ஏற்கனவே நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் எல்லாம் பெர்னாட் ஷாட்ட போய் கெஞ்சுறாங்க, நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா நாங்கள் வாங்கினவங்கெல்லாம் முட்டாள்கள்னு ஆகிடும், பெர்னாட் ஷா மட்டும்தான் சிறந்த அறிவாளின்னு ஆகிடும், ஐயா தயவு செஞ்சு அதை ஒத்துங்க. 4வது நாள் நோபல் பரிசு பெற்ற அறிஞர்களுடைய வேண்டுகோளை பெர்னாட் ஷா ஏற்றுக்கொண்டார். செய்தி 5வது நாள் மறுபடியும் பெர்னாட் ஷா டாப் நியூஸ். அந்த நோபல் பரிசு தொகையை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு பெர்னாட் ஷா எழுதி வைத்தார், ஒரு நிறுவனத்துக்கு எழுதி வைத்தார். 6வது நாளும் பெர்னாட் ஷா தான் செய்தி. இப்போ என்னன்னா, அந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக பெர்னாட் ஷாவினுடைய மனைவி இருக்கிறார். இதுதான் 6வது நாள் செய்தி. 7வது நாளும் பெர்னாட் ஷா தான் செய்தி. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு நோபல் பரிசு கிடச்சிச்சின்னா ஒரே ஒரு நாள் தான் பத்திரிகையில் அவனை தலைப்புச் செய்தியாக போடுவாங்க. ஆனால் நீங்கள்லாம் எவ்வளவு முட்டாள்கள் என்பதை காட்டுவதற்காக 7 நாள் நான் தலைப்புச் செய்தியாக வந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு பெர்னாட் ஷா சொல்கிறார். இது ஒரு சீக்வன்ஸ். ஆக்சுவலாக இது இப்படி தான் நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு இடத்துல படித்தது இது. ஆனால் ஒரு உண்மை, அடிப்படை உண்மையின் மீது அது கட்டப்பட்டிருக்கு. என்ன, பெர்னாட் ஷா முதல்ல நோபல் பரிசு கொடுத்தோடு ஹி ரிஜெக்டட் இட், அதுக்கு பிறகு அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு உண்மை. அந்த உண்மையின் மீது இப்படி ஒரு படிமானத்தை கட்டுறாங்க. ஏன்னா பெர்னாட் ஷாவினுடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை விளக்குவதற்கு இது ஒரு உதாரணமாக பயன்படுத்தப்படுது. அதே போல் இன்னொரு கதையும் அதுவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உலகத்திலேயே மிக ஹாலிவுட் படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு பேரழகி, உலக பேரழகி அவள் பெர்னாட் ஷாட்ட ஒரு நாள் போய் சொல்கிறா, உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளி நீங்கள் தான் 20ஆம் நூற்றாண்டில். 20ஆம் நூற்றாண்டில் உலகத்திலேயே மிகச்சிறந்த பேரழகி நான் தான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எப்படி இருக்கும்? என்னை போல அழகும் உங்களை போல அறிவும் உள்ள ஒரு குழந்தை பிறந்தா
இந்த உலகமே அந்த குழந்தையின் காலடியில் இருக்கும் அல்லவா அப்படின்னு அவ கேட்குறா. நம்மளை போல சரண்ராஜே, நான், நம்ம தம்பி அவன் பேர் என்ன, முகிலன், நாங்கள்லாம் உடனே வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவோம். நமக்கு எங்கடா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுன்னு. ஆனால் பெர்னாட்சி அப்படி இல்லை. 5 நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் உன்னை போல அறிவும் என்னை போல அழகும் உள்ள ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அவள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கேள்வியை. அப்போது எந்த சூழலிலும் நம்முடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்முடைய மூளையில் நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும், அடுத்த நகர்வுக்கு முன்பு என்பதை நாம் அந்த பாடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். இப்படி ஒரு நான் என்ன சொல்ல வரோம், ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயோ ஒரு காலேஜுக்குள்ளேயோ வருகிற போது அந்த கல்லூரியில் என்ன இருக்குது, அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் வந்து ஆக்ஸ்போர்டில் உள்ள வசதியை வந்து பிரசிடென்சியில் கேட்கக்கூடாது, சரியா? ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து பிரசிடென்சி ஹாஸ்டலில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ இங்கே இருக்கிற அமைப்புக்குள்ளே என்ன சிறப்புகள் இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த ஜெம்பை நம்ம எப்படி செய்யணும் என்பதை வந்து நாம் திட்டமிடணும். பல வகையான தடைகள் இருக்குது, நம்ம கெடுக்கக்கூடிய பல வகையான முயற்சிகள் இருக்குது. அதில் வந்து முழுக்கவும் நம்ம போகாமல் வெளியில் வர முடியாது. இந்த உலகத்தில் இப்போ முழுக்கவுமே நீங்கள் போகாமல் வெளியில் வர முடியாது. அதாவது சினிமாவே பார்க்காம ஒரு இளைஞன் வாழ முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண, வயசானவங்களே சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. சினிமா தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 50 வயசை தாண்டினவங்க தான் அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் 18 வயசு பையன் வந்து போகக்கூடாது, அப்புறம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகக்கூடாது, பீச்சில் உட்காரக்கூடாது, இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமே கிடையாது. ஒரு பயத்துக்காக ஒரு இதுக்காக கட்டுப்பாடாக இருக்கிறது போல் காட்டிட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத போது அதையே போய் அவன் செய்வான். இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகணும், ஆனால் முழுசாக போய் அதுக்குள்ளே விழுந்து விடக்கூடாது. நாம் எப்படி திரும்பி வர வேண்டும். இப்போ அபிமன்யு கதையில் அதுதான் விஷயமாக அவங்க சொல்கிறாங்க. ஒரு பத்ம யுகத்தை உடைச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டான் அவன், ஆனால் திருப்பி உடைச்சிக்கிட்டு வெளியில் வர தெரியல. அப்போது என்ட்ரி வந்து முக்கியம் இல்லை, என்ட்ரி வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல கிடச்சிருது. நம்முடைய எக்ஸிட் என்ன, அடுத்த லெவலுக்கு அதை எப்படி மாற்றிக்கொள்வது என்பதற்கான அந்த உத்திகளை நாம் வந்து கற்றுக்கொள்வது தான் நம்முடைய கல்லூரி பருவமாக இருக்கிறது. இப்போ நான் இப்போ இந்த அம்சா போன்ற பெண்கள் வந்து என்ன கிண்டல் பண்ணுறாங்க, சார் வந்துட்டாரா, 1840 மாநில கல்லூரி தொடங்கப்பட்டது, 5 முதலமைச்சர்கள் இங்கே படித்திருக்கிறார்கள், 3 பேர் பாரத ரத்னா. சார் இதையே 300 கூட்டத்துக்கு மேலே பேசிட்டீங்களா சார்னா, இப்போ இதை தான் நம்ம திரும்ப திரும்ப வந்து பேச வேண்டியிருக்கிறது. ஏன்னா அதிலிருந்து யாராவது ஒரு இளைஞன் வந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டு போவானா? இப்போ யாரும் எனக்கு அப்படி இல்லையே. இப்போ நான் சரண்ராஜ் ஏன் பேரை சொல்கிறேன், அம்சா பேரை சொல்கிறேன்னா, நாளைக்கு மாநில கல்லூரியினுடைய புகழ்பெற்ற மாணவர்களாக இவர்கள் ஒருவேளை மாறக்கூடும் என்கிற நம்பிக்கையில் நாம் அதை சொல்கிறோம். அப்போது இன்னைக்கு நமக்கு சுட்டி காட்டுவதற்கு உதாரணங்கள் இல்லாத போது, எங்கள் தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்ததுன்னு தான் நான் பேசி ஆகணும், எனக்கு இல்லை அது தெரியுது, ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்தது இல்லையா, அதை நான் சொல்ல சொல்ல அந்த உணர்ச்சி எனக்கும் அது போல ஒரு எதிர்காலத்தை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கையை உருவாக்குகிறது. இப்போது இந்த தாழ்வு மனப்பான்மை, கருப்பாக இருக்கிறது, காதல் தோல்விங்கிறது, இங்கிலீஷ் பேச தெரியாதுங்கிறது, இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு மதிப்பும் கிடையாது வாழ்க்கையில். நீ கருப்பா சிவப்பா, உன் முகம் அழகாக இருக்கா இல்லையா, எல்லாரும் கடைசியில் ஒரு நாள் சுடுகாட்டு பயணத்தில் போகிறான். இப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அதுதான் வாழ்க்கையினுடைய பெரிய சவால். நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறேன், எவ்வளவு சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், எனக்கு பட்டம் பதவி, அண்ணா நகரில் எத்தனை வீடு வச்சுருக்கிறேன், இதெல்லாம் ஒன்றுமே பயன்படாது. அப்போ எது பயன்படும்? நாம் நல்லா தூங்குறியா, நல்லா சாப்பிட்றியா, மற்ற மனிதர்களோடு இணக்கமாக உனக்கு வந்து பழக முடிகிறதா, இதையே நம்மளால் செய்ய முடியலங்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப சீரியஸானது. அதாவது ஒரு நாள் வெளியில் வந்தோம்னா உலகத்தில் எவனோடாவது ஒரு சண்டை, எவன்கிட்டையாவது போய் ஒரு பொறாமப்படுறது, அவனை எப்படி கெடுக்கிறதுன்னு பார்க்கறது, இதுதான் 100க்கு 90 மனிதர்களுடைய வாழ்க்கை. இதுதான் புறம் பேசுவது. சிவசக்தி எங்கே 2 நாளாக காணோம், யாரோட போனான்னு அம்சாவை 4 நாளாக காணுமே அப்படின்னு சிவசக்தி. இப்போது இதை மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்முடைய உறவாக இருக்கிறது, பெரும்பாலான மனிதனுடைய உறவாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுவதில்லை. எதுக்கு அவனை பற்றி நமக்கு பேசி என்ன ஆக போகுது? அவன் 10 இட்லி சாப்பிட்டா நமக்கு என்ன ஆக போகுது? என் பசி வயிற்று பசி நிறைய போகிறதில்ல. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிக்காமல் அடுத்தவர்களையே பற்றி யோசித்து நம்முடைய வாய்ப்புகளை நாம் தவறவிடக்கூடாது.
இப்போ ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆனால் என்னன்னு கேட்குறேன். இப்போது பரீட்சையில் பாஸ் பண்ணவன்லாம் உலகத்தில் சந்தோஷமாக இருக்கானா? அது சாமர்செட் மாமுடைய ஒரு உலக புகழ்பெற்ற கதை உண்டு. ஒரு தேவாலயத்தில் ஒரு சர்ச்சில் ஒருத்தன் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த சர்ச்சுக்கு புதுசாக ஒரு பாதிரியார் வரார். அவர் இவனை கூப்பிட்றாரு, மணி அடிக்கிறவனை கூப்பிட்றாரு. நீ என்ன படிச்சிருக்கப்பா அப்படிங்கிறான். இவர் சொல்கிறாரு, நான் பள்ளிக்கூடமே போனதில்லை, கையெழுத்து போட தெரியுமா உனக்கு? எனக்கு கையெழுத்து போட தெரியாதுங்கிறான். கை நாட்டு தான் வைப்பேங்கிறான். உடனே அந்த பாதிரியார் சொல்கிறாரு, நான் வந்து நிர்வாகம் பண்ணுற ஒரு சர்ச்சில் கையெழுத்து போட தெரியாத ஒருத்தனை நான் எந்த வேலையிலையும் வச்சுக்க மாட்டேன், நாளையிலேருந்து யூ ஆர் டிஸ்மிஸ்டுங்கிறார். இவன் வெளியில் வந்துடுறான். சர்ச்சில் வந்து மணி அடிக்கிற வேலை ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுத்துருப்பானா, அவ்வளோதான் அவன் சம்பளம். இவன் வெளியில் வந்துட்டான். இந்த வேலையும் போச்சு. 25 வருஷம் கழித்து ஒரு பேங்க் மேனேஜர் வரார். ஒரு மிகப்பெரிய கண்ணாடி தொழிற்சாலை ஒருத்தன் வச்சுருக்கிறான். அவன்கிட்ட வந்து இது வந்து பழைய காலத்துக்கு, அதை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வரமாட்டான் எவனோ, பல வாய்ப்புகள் வந்துருச்சு. அன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பேங்க்காரங்க வந்து எங்கள் இதில் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு 10 லட்ச ரூபாயை எங்கள் பேங்க்கில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி அந்த மேனேஜர் வரான். இவன்கிட்ட வந்து, சார் நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருக்கீங்க, கண்ணாடி தொழிற்சாலை வச்சுருக்கீங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சார் எங்கள் பேங்க்கில்ங்கிற. ஓ தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறார் இவர். அப்போது அவன் ஒரு ஃபார்மை எடுத்து, நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறோம் சார், ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு கையெழுத்து போட தெரியாது. உடனே பேங்க் மேனேஜர் சொல்கிறான், என்ன சார் கையெழுத்து போட தெரியாமலே இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தா எங்கேயோ போயிருப்பீங்களேங்கிறான். அவன் சொல்லியிருப்பான், எங்கேயும் போயிருக்க மாட்டேன்னா அந்த சர்ச்சில் மணி அடிச்சுக்கிட்டு 50 ரூபா சம்பளத்துக்கு இருந்திருப்பாங்கிறான். இப்போ இது சாமர்செட் மாம் சொல்ல வருது என்ன, ஒரு கல்வியினால் மட்டும் ஒரு வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்காக வந்து நாங்கள் யாருமே வந்து இனிமேல் கை நாட்டு பேர் வழியாக மாறிடுறோம்னு சொல்லாதீங்க. அப்படி இல்லை, அது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமை. அது மாதிரி ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுனால மட்டும் வாழ்க்கையில் பெரிய ஆளாக மாறிவிட முடியாது. அது பல்வேறு திறமைகளில் அது ஒரு திறமையாக இருக்கணும். நீட்டோ மற்ற ஒரு இதுவோ, ஒரு தோல்வி வந்து அது தோல்வியே இல்லைங்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ஒரு அட்டம்ப்ட், எல்லாமே ஒரு முயற்சி. காதல் கூட அப்படி தான். 10 பொண்ணுக்கு கொடுத்தா ஏதோ ஒரு பொண்ணு கிளிக் பண்ணுது, சரியா? அதை போல தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கு. இப்போ ஒரு அரேஞ்சு மேரேஜில் மட்டும் என்ன இருக்குது, ஒரு போய் பார்த்து ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணவன் எத்தனை பேர்? 10-20 பெண்களை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அரேஞ்சு மேரேஜும் அப்படி தான். அப்போ உலகத்தில் எல்லாமே ஒரு வாய்ப்பு போனால் இன்னொரு வாய்ப்பு, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும். இதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. ஆனால் இந்த உண்மையை ரொம்ப சாதாரணமானது, இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. ஆனால் இந்த உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு நம்ம மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போது எதிலையுமே காயப்படாமல், அதிகமாக இழப்புகளை சந்திக்காமல் நாம் வந்து வாழ்க்கைக்குள்ளே வெற்றிகரமாக வந்து விடுவது என்பது ஒரு தனிக்கலை. அது வந்து சிலருக்கு தான் வந்து சாத்தியமாகிற ஒரு கலையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதுக்குள்ளே நீங்களே பேசிக்கொண்டால், உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டால், இந்த வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வாழ்ந்து கடந்து போகலாம். எது போனாலும் வள்ளுவரை போய் கேட்டிங்கன்னா, உள்ளம் உடைமை உடைமைங்கிறார். உங்கள் மனம்தான் உங்கள் சொத்து, வேற எதுவுமே கிடையாது. அப்பா அம்மாவோ ஆசிரியர்களோ, உங்களுக்கு பின்னாடி நான் வந்து உன்னை காப்பாற்றிடுறேன்னு சொல்ல ஆட்களோ, இவங்கெல்லாம் உங்கள் சொத்து கிடையாது. என்ன நடந்தாலும் உடையாத ஒரு மனம் உங்களுக்கு இருந்தால் எந்த சூழலிலிருந்தும் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஒரு பட்டாம்பூச்சியை போல புதிதாக பறந்து கொண்டே இருக்கலாம். அந்த இடத்தை நோக்கி நம்முடைய மனதை வந்து நாம் செலுத்த வேண்டும். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். கேள்வி பதிலாக போகலாமா நம்ம? சரி, ஓகே. மாணவர்கள் தங்களின் கேள்விகளை நம்மளுடைய மாநில கல்லூரி முதல்வரிடம் வைக்கலாம்.
பார்த்தீங்களா, இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இதான் நிலைமை. இல்லை சார், அதாவது கேள்வி கேட்கணுமேங்கிறதுக்காக தான் கேள்வி, இயல்பாக வருவதே இல்லை கேள்வி. சரி சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அப்போனா எனக்கு வந்து சொல்லுங்கள். இல்லை சார், என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் 15 to 30 இந்த வயசில் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ் சைட்லேயும் வந்து எந்த ஒரு கம்பல்ஷனும் இருக்காமல், எந்த ஜாப்ஸு எதுவும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு டைமு. காலேஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல 8:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து அந்த நேரத்தை எப்படி உபயோகமாக பயன்படுத்துறது? இந்த மாதிரி கேள்வியை இன்னொருத்தட்ட கேட்கவே கூடாது. அதுதான் முதல்ல இதுக்கான அறிவுரையே. ஏன்னா உங்களுக்கே தெரியாது 1 மணிலேருந்து 9 மணியை எப்படி பயன்படுத்துறதுன்னு உனக்கே தெரியலனா நான் என்ன சொல்கிறது? பொய்யா வந்து நீ போய் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேருமா, நீ வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கியா, நீ வந்து இல்லை காமர்ஸ் படிச்சிருக்கியா, ஏசிஎஸ் கிளாஸுக்கு போ, ஐசிடபிள்யூ கிளாஸுக்கு போ, இப்படி இப்போ தானே சொன்னோம். சொல்லி கொடுத்த பாடமும் கட்டி கொடுத்த சோறும் 2 நாளைக்கு மேலே வராது. இப்போ இந்த மாதிரி கேட்கலாமா? இல்லை, நான் வந்து ஒன்றை கேட்குறேன் நம்ம கேள்வி, நீ பதில் சொல்லு எனக்கு. இப்போ இதுக்கு உனக்கே பதில் எப்படி தெரியாமல் இருக்கும்? இல்லை சார், எனக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதே நேரத்தில் என்னோட கூட படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த நேரம் வந்து ஒரு உபயோகமாக பயன்படுத்தாமல் இருக்காங்களோன்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தாமே இருக்காங்க. அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உபயோகமாக பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நான் என்னென்னா ஒரு எந்திரத்தனமாக நம்ம எதுக்குள்ளேயும் போகக்கூடாது, சரியா? அதுதான் அதுக்கு ஒரு பதில். இப்போது 1 மணிக்கு மேலே தினந்தோறும் 1 மணிலேருந்து 5 மணி வரையும் ஒரு ஆள் தூங்குறாருன்னு வச்சுங்க. வேறு எதுவுமே இல்லாமல் 1 மணி ஒரு நாள் தூங்கலாம். ஆனால் எல்லா நாளும் அப்படியே மத்தியானத்தில் தூங்கக்கூடாது, பகலில் தூங்கினா பாவம், அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஒரு நாள் தூங்கலாம், வாரத்தில் 1 நாள் தூங்கலாம், 2 நாள் தூங்கலாம். தினந்தோறும் வாரத்தில் 7 நாளும் 1 மணிலேருந்து 5 மணி வரையும் ஒருவர் தூங்குவார்னு சொன்னால் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதாவது வெளி உலகத்தை சந்திப்பதற்கு நாம் பயப்படவே கூடாது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆள் அதிக நேரம் வீட்டில் இருந்தாலே நான் அவர் மேலே சந்தேகப்படுவேன். அது ஆணோ சரி பெண்ணோ சரி. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பாக அவங்க அந்த வீட்டை உணர்றாங்க, வெளி இடத்துக்கு போவதற்கு பயப்படுறாங்க. அப்படி இருந்தால் எப்படி உலகத்தை வந்து வெல்ல முடியும்? உலகம்னாலே துன்பம் தான், பகை தான், ஏமாத்து தான், மோசடி தான். புரியுதா? மனிதர்களே வந்து இப்படிப்பட்டவங்க தான், கயவர்கள் தான். ஆனால் பழைய காலத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்கிறான், இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாரும் மிக மோசமானவர்கள், நயவஞ்சகர்கள், பொறுக்கிகள், துரோகிகள். இன்னாதம்மை இவ்வுலகம். ஆனால் இதுக்குள்ளேயும் இனிமையை எவனுக்கு பார்க்க தெரிகிறதோ அவன்தான் வாழ்வதற்கு தகுதி பெற்றவன் சொல்றான். அப்போ இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து நமக்கு சாதகமானது எதுவோ அதை எடுத்துக்கொண்டு நாம முன்னேறணும். சில பேர் இதையே எப்படி செய்யறாங்க, ஜாலியா இருப்பது எப்படி அப்படின்னு யூடியூப் போடுறான் ஒருத்தன், அதுல காசு சம்பாதிச்சிடுறான். புரியுதா? 24 மணி நேரமும் வாழ்க்கையில வேற என்ன செய்யலாம் அப்படின்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற போது அதையே ஒரு சப்ஜெக்டாக மாற்றி ஒருத்தன் வந்து பணம் சம்பாதிச்சிடுறான். அப்போது நாம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும். நாளெல்லாம் வினை செய்யுங்கிறார் பாரதியார். தொடர்ந்து, அதாவது ஓய்வு, ரெஸ்ட்டு, இந்த இளைப்பாறல் இதெல்லாம் பொய். யாருமே அப்படி இருக்க முடியாது. மனித இயக்கமே நீ வந்து தினந்தோறும் தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதுமை வந்துடும்ங்கிறான். உன்னுடைய இளமையை இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, யார் ஆக்டிவாக இருக்காங்க, யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யார் அதிக வேலைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ, ஏன்னா உறுப்புகளே வந்து சரியாக வேலை செய்யாமல் போயிடும். அப்போது தொடர்ந்து ஏன் சில பேர் தொடர்ந்து இயங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதரவு இல்லை. உலகத்தில் அவங்கள உற்சாகப்படுத்துவதற்கு இடம் இல்லை, அவங்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் வந்து பேசுகிறேன், என்னை ஒரு 10 இடத்துல கூப்பிட்றாங்க மாதத்துலன்னா நான் உற்சாகமாக பேச தொடங்குவேன். என்னை யாருமே கூப்பிடலன்னு வச்சுங்க, நான் 100 பாட்டு 1000 பாட்டு படித்து வச்சுருந்தா கூட சரி இனிமேல் நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல இருக்கு. இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர், இப்போ தோனி பாருங்கள் எப்படி இருந்தான் உச்சத்தில், இப்போ அவனுக்கே என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ கடைசியாக 2 IPL எதுக்கு அவன் விளையாடிட்டு இருக்கிறான்? அடுத்த IPL விளையாட மாட்டியான்னு கேட்டால் சிவசக்தியை போல தான், அவனுக்கே எனக்கு தெரியல, அதை அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறான்.
இப்போது நீ இப்போ டீமில் இருக்கிற கேப்டனாக இருக்கிற 9வது இடத்துல வந்து நான் பேட்டை எடுத்துக்கிட்டு வருவேன், நான் மேட்சே முடிஞ்சிடுது. அப்போ எதுக்கு நீ இருக்கிற அதில்? இது வந்து என்னென்னா, ஒரு சாதனையை நம்ம நிகழ்த்தி விட்ட பிறகு அதுக்கு அடுத்தது என்ன செய்வதுன்னு தெரியாமல் பெரிய சாம்பியன்ஸுக்கே கூட இந்த மாதிரியான நிலைமை வந்துவிடும். அதனால் நாம் நம்மை எப்படி புதுப்பித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ சிவசக்தி அப்படி இல்லை, கேள்வி தான் அப்படி கேட்குறாளே தவிர புத்திசாலி. 1 மணி பிரசிடென்சிக்கு பாதி நாள் வரதே இல்லை. மனுஷபுத்திரன்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நானும் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றது. இங்கே வந்து பல வகையான வேலைகள், 9 மணி வரைக்கும் வீட்டுக்கே போகிறது இல்லை. ஆனால் 1 மணிக்கு மேலே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சும்மா பொய்யா கேட்குறது, ஆடியன்ஸுக்காக ஒரு கேள்வியை கேட்குறான். அது மாதிரி யாருக்குமே செய்வதற்கு வேலைகள் இருக்குது. யாருமே வேலை இல்லாதவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்ஸஸ் வரமாட்டேங்குது. சக்ஸஸ் வராத போது வந்து கூட்டுக்குள்ளே ஒடுங்கிக் கொள்வது போல தங்களை ஒடுக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வெளி உலகத்தில் நம்ம போக 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 தான் சக்ஸஸ் வரும். ஒரே நாளில் வந்துடாது. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டேங்கிறாங்க. ரோமாபுரி ஒரே நாளில் கட்டப்பட்டது இல்லை, அதுக்கு 100கணக்கான வருஷங்கள் ஆகுது. அந்த முயற்சியில் நம்ம இருக்கோமா இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போது வெற்றி மட்டும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம், ஒரு தோல்வி ஏன் ஈஸியாக எடுத்துக்க மாட்டோம்? அதுக்கு ஒரு பதில் இல்லை, அது நீங்கள் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது அதை நான் தான் சொல்கிறேன், தோல்வின்னு ஒரு வார்த்தையே நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அப்படி எடுத்துக்கோ, அது ஒரு அட்டம்ப்ட், ஒரு முயற்சி, அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் பாடப்புத்தகத்தில் படித்தா என்ன போட்டிருக்குது, 1260 அறிவியல் கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாடியில் இருக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா, ஒருபோதும் அவர் மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார், வேற ஒன்று கண்டுபிடிச்சார். கடைசியாக தான் 1000 கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு தான் பல்பில் வெற்றி பெற்றார் அவர். அப்போது நாம் எதை நினச்சி தொடங்குகிறோமோ அது நடக்காமல் போனாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அதனால தான் அவர் 1260 பொருள்களை வந்து கண்டுபிடிக்க முடியுது. அப்போ தோல்விங்கிறது என்ன, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டால், இப்போது நிறைய கிரிக்கெட் பிளேயரில் கோச் ஆகிறவங்க யாருன்னு போய் பாருங்கள், அம்பையர் ஆகிறவங்க யாருன்னு போய் பாருங்கள். இவங்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் கேம் விளையாடி ரஞ்சி டிராஃபி கூட விளையாட முடியாமல், இந்தியாவுக்கு செலக்ட் ஆக முடியாமல், ஆனால் அந்த கிரிக்கெட் அவனுக்கு பிடிச்சிருக்கு, கிரவுண்டில் இருக்கணும், லைம் லைட்டில் இருக்கணும். அதுக்காக சில பேர் அம்பையர் ஆகிடுவான், சில பேர் கோச் ஆகிடுவான். இப்போ ஸ்ரீதரன் ஸ்ரீராம்னு ஒரு ஆள் இந்தியா அண்டர் 19 கோச் ஆகி பெரிய சாதனைலாம் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஆனால் அவன் விளையாடுற போது பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் அவன் பண்ணலை. அப்போது வேறு வேறு வேலைகள் நமக்கு இருக்குது, அது என்னங்கிறத பார்த்து நம்ம அதுக்குள்ளே போகணும். டெண்டுல்கருடைய பையன் வந்து டெண்டுல்கர் ஆக முடியுமா? அவனு தான் கிரிக்கெட் விளையாடுறான். ஸ்ரீகாந்த் பையன் கிரிக்கெட் விளையாடுறான், அவன் வந்து அப்படி ஆக முடியல. அது எல்லாருக்குமே பாரதியார் பொண்ணு பாரதியார் போல் பெரிய கவிதை எழுதிட முடியாது. மார்க்ஸ் பையன் யாருன்னே நமக்கு தெரியாது, கால் மார்க்ஸோட பையன் எங்கே இருக்கான் என்ன, ஐன்ஸ்டீனோட பையன் யாருன்னு தெரியாது. அப்போது தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி செய்து கொள்வது, நமக்கு எது வருமோ அதை நோக்கி நம்மை திரும்பிக் கொள்வது. அப்படி இருந்தால் தோல்வி என்கிற ஒன்றை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்கா. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குமா ஐயாவுக்கு? நீ ஏமா அவங்க கேட்பாங்கம்மா, நீ விடுமா. ஐயா மாலை வணக்கம் ஐயா. இப்போ நல்ல ஒரு நல்ல கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உங்கள் செஷனு. என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பாலும் இப்போ என்னை போன்ற மாணவர் பார்த்தோம்னா பொழுதுபோக்குகளான கிரிக்கெட்டு பின்ன சினிமா இதில் கொடுக்குற ஈடுபாடு என்னோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு எது தேவையோ, குறிப்பாக வாசிப்பு, என்னுடைய துறை சார்ந்த வளர்ச்சி, இதில் வந்து என்னோடய ஈடுபாடுன்றது துளியளவும் அதனுடைய ஈடுபாடு கொடுக்க முடியல. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கிரிக்கெட்டு பின்ன பொழுதுபோக்கான சினிமா இதில் வந்து ஈடுபாடு கொடுக்குற அளவுக்கு இதில் கொடுத்து என்னோட வெற்றி அடைய முடியும்னு எனக்கு தெரியுது. ஆனால் இது அடையிறதுக்கான வழிமுறைன்றதுல வந்து நான் ஒரு தொய்வு ஏற்படுதோ எனக்குன்ற ஒரு தயக்கம் இருக்குது. அது இந்த மாதிரி கேள்வி கேட்க தொடங்கிட்டீங்கல்ல, அதுலேருந்து உங்களுக்கே ஏதோ அதில் ஒரு அதிருப்தி இருக்குது. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட இந்த கேள்வி ஏன் பிறக்குது, ஐயோ இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு உங்களுக்கே தோணிடுச்சு. அப்போ நீங்கள் நிச்சயமாக இந்த பக்கம் திரும்பி வருவீங்க. இப்போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிச்சின்னு வச்சுங்க, ஏதோ ஒரு கவிதை எழுதுறீங்க, ஒரு விமர்சனம் எழுதுறீங்க, ஒரு மனுஷபுத்திரன் ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு உங்களை பாராட்டுறாரு, நீங்கள் போட்ட நூலுக்கு ஒரு அரசாங்கம் விருது கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கம் வந்துடுவீங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு தேக்க நிலை வந்து விடுகிறது. இந்த உலகம் நமக்கு கொடுக்குற ஊக்கம்,
நமக்கு கொடுக்குற வரவேற்பு, இது ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் நம்முடைய மனசை நம்ம வலிமையாக கட்டிக்கிட்டோம்னா யாருமே பாராட்டலைனாலும் பரவாயில்லை, நாம் நமக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம்னு சொன்னால் ஒரு நாள் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய புகழ் நமக்கு வந்து சேரும். அதுதான் நம்ம கருத்து. நீங்கள் எதுவுமே இப்போது நீங்கள் உங்களுடைய கிரிக்கெட் ஈடுபாடுகளை பற்றி நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு தொடர் எழுதலாம், அதுக்கு ஒரு வாசக பரப்பு உருவாகும். அதன் மூலமாக ஒரு 2 ஃபீல்டையும் நீங்கள் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்து, 2லையுமே நீங்கள் புகழ் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். நீ இயல்பாக கொடுமா, நீ உட்காரு ஃபஸ்ட்டு. உன்னை பார்த்தாலே பயப்படுறாங்க எல்லாரும். ஆமாம். இயல்பாக கேளுங்க. ஏன் இவ்வளவு பெண்கள் உட்காந்துட்டு ஒரு பெண்ணு கூட கேள்வி கேட்கலையே? அவ்வளவு அடக்குமுறை இருக்குது. சும்மா கேளுமா, என்ன பயப்படும்? இது என்ன வகுப்பறையா என்ன? மற்றவங்க கேள்வியை கூட நீ கேட்டு வாங்கி கேட்டுரு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், இப்போ நீங்கள் இந்த நிகழ்வு நடைபெறப்போ சொன்னீங்க, நாங்கள் முன்னாடி நடந்த வரலாற்று பின்னணியை சொன்னீங்க. இந்த மாதிரி மாநில கல்லூரி வந்து 5 முதல்வரை உருவாக்கின கல்லூரி, அதே மாதிரி பல்கலைக்கழகம் பல மதர் ஆஃப் சதர்ன் இந்தியா ஆஃப் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த கடந்த காலத்தை சொல்கிற வரலாறை தற்போதுள்ள வரலாறு வந்து நம்ம பேச முடியும்னு ஒரு வருத்தம் இருக்குது சார். இப்போ பாஸ்ட்டு பேசுகிறோம், நம்ம பெருமைகளை பேசுகிறோம், ஆனால் ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற வந்து அது மாதிரி அதோட இப்போ அட்வான்ஸான தொழில்நுட்பம் வந்துருச்சு, வளர்ச்சி வந்துருச்சு, எல்லாமே ஈஸியாக அணுகக்கூடிய எல்லாமே வந்துருச்சு. அப்போ அவ்வளோ இல்லாத வந்து இப்போ வந்து அந்த வரலாற்றை வந்து இப்போ உருவாக்க முடியலன்னு ஒரு கேள்வியாக இருக்குது சார். அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்துவ படிச்சிங்கன்னு சொன்னீங்க, அப்போ இருந்த அந்த ஒரு 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 சிந்தனை, அந்த ஒரு பெருமைகளை வந்து இப்போ பேச முடியும்னு சொன்னீங்க. அது எதனால் காரணம்? ஒன்று மாணவரோட தொய்வா, இல்லை கல்லூரி நிர்வாகத்தோட தொய்வா, இல்லை பேராசிரியரோட தொய்வா? இது எதா சார் நம்ம எடுத்துக்கிறது? எந்த மாதிரி எடுத்துக்கிறது? சொகுசு தான். இப்போது டண்டுல்கர் ஆக முடிஞ்சது, அவனுடைய மகன் ஏன் ஆக முடியலன்னா, டண்டுல்கருக்கு ஒரு கிரிக்கெட் பேட் வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட்டில் அவன் வாழ்கிறான். அவனுக்கு முன்னாடி தலைமுறை ஒரு கவாஸ்கர் போய் பார்த்தா அவர் இன்னொரு கஷ்டமான குடும்பத்துலேருந்து, இப்போ இவங்க 2 பேரை விட பாம்பேயில் இருக்காங்க. இப்போ கபில் தேவ் வந்து ஒரு டிகிரி கூட முடிக்கலை. அவர் பஞ்சாபில் ஒரு மிக சாதாரணமான குடும்பத்தில் வந்து பிறந்தவர். அவர் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கோச் வந்து கண்டுபிடிக்கிறார் அவரை. ஆனால் அந்த சூழல்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு வெறியே அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு எருக்காட்டூர்னு ஒரு கிராமம், எருக்கஞ்செடி மட்டும்தான் இருக்கும் அந்த ஊரில், அதுக்கு எருக்காட்டூர்னு பேர். இப்போ எங்கள் ஊருக்கு பஸ்ஸே வந்ததில்லை. நான் வந்து 15 வயசு வரையும் கடல்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. இங்கே ட்ரெயினே வந்து 15 வயசில் தான் பார்க்குறோம். இப்போ அப்படி நான் எருக்காட்டூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது நான் அங்கே தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன். இங்கே தாம்பரத்தில் வந்து நேஷ்னல் கரோடியான ஒரு ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன் +1க்கு. மொத்தம் 40 பேர் அந்த ஸ்கூலில். ஃபஸ்ட்டு மாதம் ரேங்க் ரிசல்ட் வந்துச்சு, 27வது இடம் எனக்கு. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அந்த ஊரில் 1000 பேர் படித்த ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு மாணவன். இங்கே வந்து 27வது இடம் வருது நமக்கு. என்ன பிரச்சனைனா, இங்கிலீஷ் மீடியம் போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி ஆங்கிலத்தை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நம்ம வந்து மாற்றிக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வரல, ஆனால் 7வது இடம் 9வது இடம்னு வந்தேன். அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் நமக்கு ஒரு மரியாதையை அங்கே வந்து தருகிறது. இதையே வந்து சென்னையிலேயே வாழக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து கஷ்டம் குறைவாக இருக்குது, சொகுசு அதிகமாக இருக்குது. இப்போ மாநில கல்லூரியில் வந்து படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ கன்னியாகுமரியிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து வரவங்க தான் வந்து நல்லா எக்ஸல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான புறச்சூழல் நெருக்கடிகள் இருக்குது. அப்போது ஒரு பெஸ்ட்டு எபிலிட்டி அவங்கள்ட்ட வெளிப்படுது. மற்றவங்க இங்கே சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி வாழ்க்கைக்கு அவங்க பழகிட்டாங்க. அப்போது நம்முடைய மனதை நாம் பராமரித்து கொள்ளணும். அப்படி பராமரித்து கொண்டால் அதை தாண்டி போக முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார், இப்போ வந்து எங்கள் தாத்தாலாம் வந்து சொல்லுவாங்க, நான் 5th கிளாஸ்லேயே 5 இயர்ஸ் படித்தேன், 6 இயர்ஸ் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரேஷனில் பசங்க வந்து
நல்லா படிக்கிற பசங்களே வந்து ஒரு சப்ஜெக்டில் எதனா ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவங்க மனசு தாங்காம இறந்து போயிடுறது, அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கிறாங்க. இதே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அடுத்த வாட்டி எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு மனதைரியம் வருது. இப்போ எதனா ஒரு சப்ஜெக்டில் போனாலே அவங்களுக்கு ஏன் இந்த முடிவு வருது? நல்லா படிக்கிறவங்க ஆனால் அவங்க எதுவும் சொல்ல போகிறது இல்லை, அடுத்த வாட்டி எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், நம்ம போயிட்டு நம்ம ஃபேமிலி சதிஞ்சிருமே, யார் பார்க்க வேணாம் அப்படின்றதுலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, நல்ல கொஸ்டின். அதுக்கு உளவியல் ரீதியாக என்ன பதில்னா, உங்கள் தாத்தாவுக்கு வந்து 5வதுலேயே 5 முறை ஃபெயில் ஆகி 6 வருஷம் பாடுபட்டு தான் 6வதுக்கு போனார். ஆனால் அந்த தாத்தாவுக்கு 2 தம்பி இருந்தாங்க, 3 அக்கா இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவர் போனால் அவருக்கு ஒரு இணக்கமான சூழல் இருந்துச்சு. அவருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு ஆதரவெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ ஒரே ஒரு பையன், அவனும் வந்து ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்கிறான், அல்லது அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்குது. அவங்க ஊர்லேருந்து வரும்போதே என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, நீ தான் முதல் தலைமுறை, நீ தான் படித்து, இந்த அம்சா அப்படி தான் வந்திருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ தான் படித்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், இது வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சும்மாவே சொல்லிகிட்டு இருக்கா ஒரு 5 வருஷமாக. இப்போது இந்த மாதிரி ஒரு தலைமுறை வருகிற போது இவங்களுக்கு ஒரு தோல்வி என்பது என்னவா இருக்குன்னா, ஐயோ நான் கிராமத்துக்கு எப்படி போகிறது, எங்கள் அப்பா அம்மாட்ட நான் எந்த முகத்தை கொண்டு போய் அடையாளப்படுத்துவது அப்படின்னு ஒரு தோல்வி வருகிறது. அவங்களுக்கு நெருக்கமாக பேசுவதற்கு யாரும் இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். தற்கொலை செய்து கொள்வதற்கு தோல்வியால் தோண்டு போகிறவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு கூட படிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட கூட அவருடைய ஒரு காதலையோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோ பேச முடியல. ஏன்னா ஒரு பொது இடத்துல நம்மளை அவமானப்படுத்திடுவாளோ அப்படின்னு இருக்குது. எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்குது. யாராவது ஒரு ஆள் நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. பழைய தலைமுறையில் அது குறைவு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய உறவுகள் இருந்தாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லி அவங்க மாமா கிட்டையோ சித்தப்பாட்டையோ பெரிய பாட்டையோ யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியும். இப்போ அதுக்கான சூழல் வந்து குறைவாக இருக்கிறது. தனிமை வந்து அதிகமாக இருக்குது. இந்த செல்ஃபோன் தான் இப்போ நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குது. சரியா, கம்ப்யூட்டர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குது. மனிதர்கள் வந்து இல்லை. அது மாதிரி இல்லாமல் நாம் இந்த உறவை நட்பை அழகுபடுத்தி கொண்டோம்னா, அர்த்தப்படுத்தி கொண்டோம்னா இந்த மாதிரியான பிரச்சனையே வராது. இப்போது நான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னா நான் ஏன் சாகணும்? யாராவது சாவாங்களா? எனக்கு வந்து பரீட்சையில் வருது, கடன் தொல்லை வருது, எது வந்தாலுமே எனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க வந்து நான் வாழணும்னு விரும்புகிறாங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலையே தோன்றாது. இப்போ ஒரு தனிமை, ஒரு அந்நியமாதல் வருகிற போது நமக்கு அப்படி வருகிறது. அதை வந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய சினிமா பாருங்கள். அப்படி சினிமா பார்க்கக்கூடாது இல்லை, நிறைய சினிமா பார்க்கணும். உலகத்தரமான சினிமாவெலாம் எத்தனையோ சினிமா இருக்குது. ஒரு சத்யஜித் ரே எடுத்த படம் இருக்குது, ஒரு அக்ரோ குரோசோவா எடுக்கக்கூடிய ஒரு படம் இருக்குது, இல்லை மனுஷபுத்திரன் எழுதுகிற ஒரு கவிதை இருக்குது. இப்போ அவர் என்ன எழுதுறாரு, ஐ மிஸ் யூன்னு எழுதுறாரு. 1000 கவிதை எழுதுறாரு. சரியா, இதுவரையும் தமிழில் காதல் கவிதைகளை அதிகமாக எழுதிய கவிஞர்னா அது மனுஷபுத்திரன் தான். இப்போ என்னன்னா, ஒரு கவிதை எழுதிட்டா அவர் ஒரு ஜம்ப்பு, அவருடைய மனசில் இருந்த ஒரு சோகத்தை, ஒரு வேதனையை 200,00,000 பேர்கிட்ட கடத்தி விட்டுட்டு அவர் தப்பிச்சு போயிடுறாரு ஒரு கவிதை எழுதி. சரியா, அப்போ அதை மாதிரி அவுட்லெட் என்ன சொல்ல வரோம், வெளிப்படுத்தி கொள்வதற்கான வழிகள் எந்த வாழ்க்கையில் இருக்குதோ அதில் வந்து துக்கம் குறைவாக இருக்கும். நீ உனக்கு யாரா பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் உனக்கு? நீங்கள் 2 பேர் தான் உலகத்திலே, வேற யாரும் கிடையாதா? இருக்காங்களே. நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்க, எனக்கு அவ. ஓகே, இல்லை உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து பிரச்சனை கம்மியாக இருக்கு இல்லையா? உனக்கே புரியுது இல்லையா? ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா நீ உடனே அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற, இல்லை இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன். அப்படி இருந்தால் நமக்கு அந்த எண்ணம் வராது. நமக்கு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது ஒரு நம்முடைய பிரச்சனைன்னு சொன்னால் அப்போ மன அழுத்தம் அதிகரிப்பதை நம்ம பார்க்குறோம். காத்திருக்க மாட்டுறாங்க ஐயா. இது மாதிரி இப்போ கூட ரீசெண்ட் டேஸ்ல ஒரு 12th ஸ்டூடெண்ட் வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாளே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, 413 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு. அந்த மாதிரி அதை காத்திருந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கிறது பண்ணலாம்ல? தாராளமாக பண்ணலாம். அது பொறுமை. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? இப்போ நீ சொல்லுமா, ஏமா +2 தேர்வு எழுதினவங்க எத்தனை பேர்? சும்மா சொல்லு, எத்தனை பேர்மா? ஏதோ நீ ஐஏஎஸ் படிக்கிறேன்னு உன்னை நம்புகிறேன், தெரில எனக்கு. சரி சரி, +2 வந்து 5 லட்சம் பேர் எழுதுனதா அம்சா சொல்கிறாங்க. 8 லட்சமா? சரி, இப்போ 8 லட்சம் பேரில் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சொல்லு? ஒரு ஆள். வேறு யாராவது இருக்காங்களா? ஒரு ஆள் தானே?
சரி 3 பேர் இல்லை 10 பேர்னே வச்சுக்குவோம். 8 லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் 10 பேர் தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் 1000 பேர் பண்ணிடல. அப்புறம் இந்த 10 பேருக்கும் இதுதான் பிரச்சனையான்னு நம்ம சிபிஐ வச்சு விசாரிச்சாதான் அடுத்த பிரச்சனை தெரியும். சரியா? அதனால இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. நீ வந்து 7,90,000 பேரை பற்றி கவலைப்படாமல் அந்த 8 பேரை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரியா? அப்படிலாம் யாரும் தற்கொலை, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உயிர் வந்து வெள்ளம். புரிஞ்சுக்கிட்டா? யாரும் அப்படியெல்லாம் உயிரை விட்டுற மாட்டாங்க. இந்த உயிருக்காக தானே எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வெற்றிடம் அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம். நாம் அந்த மாதிரி வெற்றிடம் ஏற்படாமல் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும். சார், இப்போ தொழில்நுட்பங்க இப்போ நான் வளர்ந்துட்டே இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ இருக்க கல்வி சூழல்ல மாணவர்கள் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. தவறான வழியெல்லாம் பயன்படுத்துறாங்க. அது கொஞ்சம் இல்லை, அது பழைய ஒரு உதாரணம் தான். கத்தியை வச்சு ஆப்பிளும் வெட்டலாம், நம்மளையும் குத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த டெக்னாலஜியை பணமாக மாற்ற தெரிந்தவர்கள் அதுக்குள்ளே நல்லா ட்ராவல் பண்ணுறாங்க. சரியா? இப்போ ஒரு சரண்ராஜுக்கு ஒரு ஃபேஸ்புக் இருக்குது. இப்போ எங்கள் காலேஜ்லேயே இல்லை வீடியோ எடுக்கிறாங்க. சில பெண்கள் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. நான் அப்படியே ரவுண்ட்ஸ் வரும்போது பார்ப்பேன். ஒரு பொண்ணை பிடிச்சி கேட்டால் அந்த பொண்ணை என்ன சொல்லுது, எனக்கு 17,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்குது. நான் உடனே என்ன பண்ணேன்னு நினச்சிருக்கீங்க? ஒரு பிரின்சிபல் பிரசிடென்சி காலேஜ் என்ன பண்ணியிருப்பாரு? அந்த டியூட்டரை கூப்பிட்டு அந்த ஹெச்ஓடியை கூப்பிட்டு மிரட்டுறது இதானே செய்வாங்க. நான் என்ன பண்ணேன், ஏம்மா இங்கே வாமா, ஒரு பொண்ணை கூப்பிட்டேன், என்னையும் அந்த பொண்ணையும் ஃபோட்டோ எடு, உன் ஃபேஸ்புக்கில் போட்டு விடு, உனக்கு 17,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, சரி அப்போ அந்த 17,000 ஃபாலோவர்ஸ்ட்டு நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கே ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு அந்த பொண்ணு. அப்புறம் எங்கே போனாலும் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்த, போஸ்டிங் எடுத்தேன்னு சொன்னால் இப்போ அந்த பொண்ணு அதிகமாக வீடியோ எடுக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்படி தான் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். நிறைய அதில் போய் ஏதாவது பயன் இருக்கா, பயன் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போகணும். இப்போ நம்முடைய நேரம் வந்து வேஸ்ட் ஆகிடுது. புரியுதா? இந்த சூதாட்டத்திலலாம் போய் பணத்தை கட்டி கட்டி இந்த தெருமுனையில் நடக்கும் பாருங்கள், பணத்தை வந்து இழந்து விடுவது போல நம்முடைய நேரத்தை இழந்து விடுகிறோம். இன்னைக்கு நேரத்தை யார் பாதுகாத்து கொள்கிறார்களோ அவங்க தான் உலகத்தில் சிறந்த வாழ்க்கையை பெற முடியும். நேரத்தை பாதுகாத்து கொள்ளாதவர்கள் சிறந்த வாழ்க்கையை இழந்து விடுவார்கள். அதை பழைய பட்டுக்கோட்டை பாட்டு இருக்குல்ல, கடையில் தூங்கினவன் லாபத்தை இழந்தான், படிப்பில் தூங்கினவன் என்னப்பா முகில, அந்த பாட்டு என்ன, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து எளிதாக பதில் கிடைக்கும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யணும், செய்யக்கூடாததை நம்ம வந்து தவிர்த்து விட வேண்டும். எவ்வளவோ டெக்னாலஜி இப்போது சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு 14 வயசு 15 வயசில் இருக்கிறவன்லாம் அந்த செல்ஃபோனை வச்சு நோண்டி நோண்டி அவன் கூகுளோட ட்ரை பண்ணி ஆப்பிளோட ட்ரை பண்ணி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வாங்கி செய்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து உலகத்தில் ஒரு 4-5% அந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போது நம்ம பிரணாவனந்தாவை பார்க்குறோம். அல்லது இப்போ யாருமா செஸ் சாம்பியன் ஆனவன் பேர் என்ன, இல்லை இன்னொரு குகேஷ். இப்போ நான் குகேஷோட அம்மாவை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டாக்டராக இருக்காங்க அவங்க. நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக போனேன். அப்போ சொன்னாங்க இவங்க தான் குகேஷ் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமாக இருக்காங்க அவங்க. நான் அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு பிரசிடென்சிக்கு குகேஷை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ட்ரை பண்ணேன். இல்லை இப்போது செஸ் டோர்னமெண்ட்டில் இருக்கான், சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது குகேஷுக்கு எத்தனை வயசு? 18 வயசு. அவன் எப்படி செஸ் சாம்பியன் ஆகுறான்? அவன் வந்து நம்ம சொல்கிற இதெல்லாம் பயன்படுத்துகிறான். அவன் புரியுதா? எல்லா டெக்னாலஜியும் அவன் பயன்படுத்துகிறான். இவனுக்கு பழைய காஸ்பரோவிச்சுக்கும் இவனுக்கு வந்து ஆனந்துக்கும் நடந்த மேட்ச் என்னன்னு சொன்னால் அதை அப்படியே அவன் நெட்லேருந்து எடுத்துக்குவான். கிரமணிக்குக்கும் அவனுக்கு நடந்த மேட்ச் என்ன, அல்லது பாபி ஃபிஷரோட நடந்த அந்த புகழ்பெற்ற மேட்ச் என்னன்னு சொன்னால் அதெல்லாம் அவன் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறான். அதெல்லாம் திரும்பி ஆடி பார்க்குறான். டெக்னாலஜியை அவன் அது மாதிரி பயன்படுத்துகிறான். அது மாதிரி அவரவர் துறை சார்ந்து டெக்னாலஜியை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது தான். ஆனால் அதில் போய் இரையாகி அதுலேயே ஒரு பைத்தியம் மாதிரி அதுக்கு பின்னாடியே நம்ம போகக்கூடாது. மேடம் ஏதோ கேட்க வந்தாங்க, அந்த கேள்வியை நீ கேட்டியாம்மா? சரி, சொல்லுப்பா.
ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் ஒரு 4 கதை சொன்னீங்க. அந்த 4 கதையில இருந்தும் ஒரு பொறுமையாக நான் பார்க்குறது வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க, ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் நினச்சது நடக்கலைனாலும் ஏதோ ஒன்று நடக்கும். ஜஸ்ட் டேக் இட் ஈஸி அண்ட் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அது நல்லா இருந்துச்சுங்கய்யா. அப்புறம் என்னோட தனிப்பட்ட நான் அந்த மாதிரி திட்டமிடுவதே கிடையாது. சரியா? சரிங்க. நம்ம மட்டும் போவோம். அடிபட வேண்டியதான். இது சம்பந்தமா அந்த அம்மையாருக்கு பையனை பத்தி சொன்னீங்க. நீங்க ஒரு தமிழ் ஆளுமை அப்படின்றதுனால என்னோட ஒரு தனிப்பட்ட கேள்வி, இங்க நிறைய தமிழ் மாணவர்களும் இருக்கிறாங்க. நானும் PhD பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எது மாதிரி தலைப்புகள் எடுக்கலாம்னு ஒரு சுத்தமா ஐடியாவே இல்லை. அதை பத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு? அதாவது இப்போ தமிழ் ஒரு பெரிய கடல் போல சங்க இலக்கியத்திலிருந்து நவீன இலக்கியம் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு ஆர்வம் உள்ள பகுதி எது? அதை நீங்க சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஆர்வம் இருக்கிறதுனா பொதுவாக தமிழ்ன்றது ஒரு பெரிய கடல். ஒரு சங்க இலக்கியத்தில் மட்டும் ஆர்வம் இருக்கு. ஆனால் அதில் எந்த தலைப்பு எடுக்கலான்ற ஒரு தெளிந்த அறிவு இல்லை. ஏன்னா எல்லாமே எடுத்த மாதிரி இருக்கு. நான் சும்மா ஒரு கேட்டதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான பேர் பண்ணியிருக்காங்க. சரி, A.K. ராமானுஜத்திலேருந்து இன்னைக்கு பண்ணுற வைதேகி ஹெர்பர்ட் வரைக்கும் பல பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நூற்றுக்கணக்கான மொழிபெயர்ப்புகளை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் ஒரு ஆய்வு செய்யலாம். அதாவது உங்களுக்கு தமிழும் ஆழமாக தெரியும், ஆங்கிலமும் தெரிந்துவிடும். இப்போ இதை பற்றி பெரிதாக தமிழில் நூல்களும் எழுதப்படலை. இதை ஒப்பிட்டு நீங்கள் ஆய்வு செய்யலாம். ஆனால் இங்கிலீஷ் பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சங்க இலக்கியத்தில் வேறு பகுதிகள், யாரும் தொடாத பகுதிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஆய்வை வந்து செலுத்தணும். நீங்கள் சொல்லுங்கள், ரியாக்ஷன் என்ன இதுக்கு நான் சொன்ன பதிலுக்கு? யோசிக்கணும். நன்றி. யோசிங்க, பொறுமையாக தான் யோசிக்கணும். ஒரு PhDங்கிறது ஒரு ஹைபாத்திசஸை நம்ம செட் பண்ணணும். சரியா? பெரும்பாலும் அப்படி PhD எழுதுகிறவங்க யாருமே இன்றைக்கி இல்லை. கார்ல் மார்க்ஸ் ஒரு ஹைபாத்திசஸ் செட் பண்ணுறார், அம்பேத்கர் ஒரு ஹைபாத்திசஸ் செட் பண்ணுறார். அது 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், 5 சாப்டரை பிரித்து ஒரு 100 நூல்களை சான்றுகளாக காட்டி ஏதோ ஒன்று ஆய்வுன்னு சொல்லி முடிச்சிடுறோம். அப்படி ஒரு ஹைபாத்திசஸ்னால் என்ன? இப்போ இந்த கேள்வியை போய் நீங்கள் கேட்கணும். ஒரு கருதுகோள்னால் என்ன? ஒரு ஆய்வுக்கு எது கருதுகோள்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ கைலாசபதினு தமிழில் ஒரு ஆய்வாளர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னால் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு பிரம்மாண்டம்னு போடணும். 12ஆம் நூற்றாண்டில் தான் சைவ சித்தாந்தம் என்கிற இந்த மண்ணுக்கே உரிய ஒரு மாபெரும் தத்துவம் தமிழ் மண்ணில் எழுதப்பட்டது. கம்பராமாயணம் என்கிற 15,000 பாடல்களை கொண்ட ஒரு பேரிலக்கியம் படைக்கப்பட்டது. பெருவுடையார் கோயில் என்கிற தமிழ்நாட்டின் மாபெரும் கோயில் அப்போ தான் உருவாக்கப்பட்டது. கெங்கை கொண்டான் கடலாங்கொண்டான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வெளியில் ஆட்சி பரப்பை நீடித்த ஒரு சோழ பேரரசும் அப்போ தான் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய எந்த கலைப்படைப்பை எடுத்துக்கொண்டாலும், எந்த மனிதனுடைய எந்த முயற்சியை எடுத்துக்கொண்டாலும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த நூற்றாண்டினுடைய பண்புன்னு சொல்கிறார். இப்போ இது வந்து ஒரு ஹைபாத்திசஸ், ஒரு யூகம். இதன் அடிப்படையில் ஆய்வை வந்து அவர் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போகிறார். இப்போ இதை கேட்குற போதே நமக்கு வந்து ஏதோ சொல்கிறான்டா இவன் அப்படின்னு தோணுதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆய்வை பற்றி இப்போ PhD முடித்தவங்கள இங்கே கேளுங்க, இந்த மண்டபத்துக்கே கூப்பிட்டு உங்கள் PhD ஹைபாத்திசஸ் என்னன்னு கேளுங்க. 100க்கு 90 பேர் இன்றைக்கும் தத்தா புத்தன்னு உளர்றவங்க தான். அதை மாதிரி இல்லாமல் ஒரு ஆழமான PhDயை எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பல வருடங்கள் அதில் வந்து பயணிக்கணும். ஒரு 5-6 வருடங்கள் பயணித்து தான் ஒரு நல்ல PhDயை நீங்கள் உருவாக்க முடியும். நிச்சயமாங்க. ஆனால் அதில் தான் சந்தேகமே. இப்போது நம்ம வரலாற்று தோன்றி எடுக்கிறது எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணிவிடுவாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிறது நம்ம பண்ணோம்னா நமக்கானதாக மட்டுமே அது இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். எப்போவுமே எல்லாம் எப்படி ஈடுபடுறதுன்னு தான் தெரியல. இல்லை, எப்போவுமே நிகழ்கால ஆய்வுகளை தான் நானும் வந்து விரும்புகிறேன். பழைய விஷயங்கள் பற்றி ஆய்வு, ஏன்னா நம்முடைய உலகம் இருக்குது, நம்முடைய சமூகம் இன்றைக்கி இருக்குது. இதிலிருந்து தான் ஆய்வுகளை நிகழ்த்தணும். இப்போது நம்ம இப்போ தமிழ் புதினங்கள்னு இருக்குது. இன்றைக்கி எவ்வளவு நாவல்ஸ் வருது. இந்த நாவல்களை எழுதுகிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இத்தனை நாவல்கள் தமிழில் தோன்றுவதற்கு என்ன சமூக காரணம் இருக்கிறது, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நாவலா, ஒரு மதத்துக்கும் ஒரு நாவலா, ஏன் இவ்வளவு நாவல்கள் தமிழில் தோன்றுது, இதையே கூட ஒரு ஆய்வு பொருளாக வச்சுக்கிட்டு இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளில் இவ்வளவு நாவல்கள் தோன்றுதா, மலையாளத்தில் தோன்றக்கூடிய நாவல்களுடைய பின்னணி என்னவாக இருக்குது, பெங்காலில் எப்படி இருக்குது, இது மாதிரி கம்பேரிட்டிவாக கூட
நீங்கள் வந்து ஒரு நவீன பொருண்மையில் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். கண்டெம்பரரியாக இருக்கிறது, ஒரு சமகால தன்மையாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஆய்வுக்கு, வாழ்க்கைக்கு, எல்லாத்துக்குமே அதுதான் பொருத்தம். இப்போ 70 போட்டிருந்த பெல் பாட்டம் ஜீன்ஸையோ ஒரு ஃபுல் ஷர்ட்டையோ இன்றைக்கி மாணவர்கள் யாரும் போடுறது இல்லைல்ல. ஆனால் அது வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த ட்ரெண்டு இன்னொரு 15 வருஷம் கழித்து புதுசாக கூட வரலாம். ஆனால் அன்னைக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அப்போ அதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நாம் வந்து அப்படி இல்லாத ஒன்றை பற்றி ஒரு சமகால பொருத்தமின்மையோட ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.